வணக்கம். அகஸ்தியரின் வழிபாடு. அகஸ்தியர் ஞானபீடம் மலேசியால இருந்து பிரதர் கருப்பன் சுவாமி இங்க இருக்காங்க. விளக்குவாங்க. நன்றிங்க அம்மா. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அருட்ஞான ஜோதியே அகத்தியஞ்சோதி, தனிப்பெரும் கடவுளே அகஸ்தீசராவார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகாரமாய் எழுத்தினில் ஆகிய முதல்வனின் உகாரமாய் உயிர்கள் உயர்ந்த முனிவனாய் மகாரமாம் பிறப்பென்னும் மாயை நீக்கி அருள் பகர்ந்த அகத்தின் பாதம் நித்தம் பற்றுவோம். குருவே துணை, குருவே சரணம். இன்றைய தலைப்பு கோபம், பொறாமை. இது மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய, இந்த உலக மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த தகவல், இந்த தெய்வீக தகவல் கஜராஜ் சுவாமி ஐயா அவர்களுக்கு 2002 டிசம்பர் 18 தரப்பட்டதாகும். அதாவது கஜராஜ சுவாமிகள் கேட்டிருந்தார், பொறாமை, கோபம், வேதனை எதனால் ஆகின்றது ஐயா பகவானே என்று. அதற்கு ஆதி பரமாத்மாவாகிய மகாபா முனிவர் அகஸ்திய பெருமான் கூறுகின்றார், ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு. இதை படிக்கும் பொழுது அம்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அழகாக படிப்படியாக சிஸ்டமேட்டிக்கா அப்பா விளக்கியிருக்காங்க. முதலாவதாக பொறாமை. பொறாமை என்பது எதனால் உண்டாகிறது, எவர் மேல் உண்டாகிறது, எந்த அளவுக்கு உண்டாகிறது என்று 3 விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். எப்படி உண்டாகிறது? பொறாமை என்றால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து தம்மை அவர்களுக்கு ஒப்பிட்டு ஒரு தராசில் வைத்து தூக்கி பார்த்தால் உண்டாகும் விபரீத எண்ணமாகும். அதாவது நாம இங்க ஒரு நிலையில இருக்கிறோம், பெரிய நிலையில, மத்தவங்க வர்றவங்க சிறிய நிலையில இருந்தா கோபம் வராது. ஆனா நாமளே ஒரு சிறிய நிலையில இருந்துகிட்டு நமக்கு வர்றவங்க பெரிய நிலையில இருந்தா அந்த பொறாமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்பா சொல்றாங்க, உதாரணத்துக்கு இதுக்கு அப்பா சொல்றாங்க, பிறருக்கும் தனக்கும் எந்த விஷயமாக வேறுபாடு இருக்கின்ற என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த லைன்ல, அதாவது அந்தஸ்து, அழகு, நிலைமை, உரிமை, தருமை போன்ற விஷயங்களை பொறுத்து இருக்கும். இதை தவிர பொருள், பணம் கூட இத்தகைய விவகாரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, இதை கொஞ்சம் பத்தி பேசுவோங்களேன். உதாரணமாக இந்த பொறாமை குடும்பத்துல எப்படி வருது அப்படின்னு அப்பா விளக்குறாங்க. ஆனா இந்த விளக்கத்துக்கு நம்ம பேசும் பொழுது முதல்ல அப்பா சொன்ன மாதிரி அழகு. ஒரு கணவன் மனைவி அழகா இருந்தா கணவர் அழகா இல்லைன்னா அங்க பொறாமை வரும். யார்கிட்ட பேசினாலும் பொறாமை வரும். ஓ, நம்மளை பத்தி பேசுறாங்களோ, அல்லது அவங்களுக்கு அந்த அழகு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகந்தில பேசுறாங்களோ, அவங்க சாதாரணமா பேசுவாங்க. ஏன்னா நாம ஒரு அப்பா சொன்ன மாதிரி ஒரு நிலையில் நாமளை நிறுத்திக்கணும், நமக்கு அழகு இல்லை அப்படின்னு, அந்த தாழ்வு மனப்பான்மை. அதே போலதான் அந்தஸ்து. சோ ஒரு வகையில நம்ம சாதாரண வேலை செஞ்சாலும் நம்ம உற்றார் உறவினர் அல்லது பிரதர்லோ சிஸ்டர்லோ வந்தா, ஒரு நல்ல மேனேஜர் பெரிய போஸ்ட்ல இருந்தா அவங்களை கண்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தாழ்வு மனப்பாருவோம். அந்த தாழ்வு மனப்பம் பொறாமையாக மாறும். நம்ம நிலைமையும் அப்படிதான். நம்ம ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்போம், அல்லது பிரதர்லோ மற்றவங்களுக்கு உற்றார் மேனேஜரா இருப்பாங்க, நல்ல காடியில வருவாங்க. அந்த நிலைமை நமக்கு பொறாமை கொடுக்கும். உரிமையும் அப்படிதான். நம்ம மனைவி கட்டிட்டோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உரிமை வரும், என்ன தவிர யாரும் அங்க போகக்கூடாதுன்னு. ஆனா அக்கா தங்கச்சி அவங்க குடும்பத்துல ரொம்ப அந்யோன்யமா பழகிருப்பாங்க. அக்கா இப்படி எல்லாம் கட்டி எல்லாம் பிடிப்பாங்க. இது நம்மளால ஏத்துக்க முடியாது அந்த ஆணுக்கு. அப்பா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்னு அந்தஸ்து, அழகு, நிலைமை, உரிமை, தருமை, இதை போன்ற விஷயங்கள் பொறுத்து இருக்கும். இதையெல்லாம் இது தவிர பொருள், பணம் கூட இருக்கலாம். அதாவது பணக்காரா இருக்கலாம், நம்ம சுற்றி உள்ளவங்க. நமக்கு அது இல்லைன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை, பொறாமை வரத்துக்கு காரணம் உண்டு. இது ஒரு அடிப்படையான நடக்கக்கூடிய விஷயமா உலகத்துல. இதுலதான் ஏராளம் பேர் பணத்தை, இந்த குடும்பத்துல பிரச்சனையே வருது. குடும்பத்துல நிம்மதி இல்லை, பெற்ற பிள்ளைகளோட நிம்மதி இல்லை. அந்த பொறாமை ஒரு ஆழமான வார்த்தைங்கம்மா. ஆமா, ஏன்னாக்கா இது அப்பா சொல்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் கம்பேரிசன் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி ஒரு பொறாமை வருது. ஆனா 3வது ஆளு கூட பொறாமைய படுத்தலாம். எப்படி? ஒருத்தர் இன்னொருத்தர் பிரைஸ் பண்ணப்போ இவங்க 2 பேரும் நல்லாதான் இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கோங்க, இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. மூணாவது ஆள் வந்துட்டு ஒருத்தரை பிரைஸ் பண்றது, இன்னொருத்தர் பிரைஸ் பண்ணாத இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணாக்கா அவங்க தே ஆல்சோ பிகம் த காஸ். ஏன்னா ஆமா எங்க அந்த கம்பேரிசன் இல்லையோ அங்க கிரியேட் பண்றவங்க இருக்கிறாங்க. சோ ஆமா தட் இஸ் another layer to this. ஆமா அது உண்மையிலே அது உண்மைதாங்கம்மா. சமயத்துல நேச்சுரலா சில சமயத்துல மனசுல ஒண்ணும் இல்லாம சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு நல்லா நல்லா அழகா இருக்கிறீங்களே, கொஞ்சம் அந்தஸ்டா இருக்கீங்களே, அது பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் பண்ணும். நம்மள சொல்லலையே, வந்துட்டு நேரம் அங்க சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு. அஹ் இது வந்து அப்பா சொல்லுங்க. நம்ம சாதகமா இருக்க ஒரு as a ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் நம்ம என்னத்தை நினைச்சுக்கணும்னா, இது ஒரு உலகத்துல எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் ஒரு ஒரு சர்வெண்ட், இன்னொரு பக்கம் ஒரு கிங், எல்லாமே வேணும் ஒரு ராஜ்யத்தை நடக்கிறதுக்கு. ஆமா அந்த எந்த ரோல் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கோ அந்த ரோல் நம்ம நல்லா மின்னுக்கு போனோம். நாம ஒன்றிதான் அந்த ரோலை நம்ம கரெக்டா பண்ண முடியும். அதனாலதான் நம்மளுக்கு அந்த ரோல் கொடுத்திருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வந்துடணும். அந்த எண்ணம் வந்தப்போ அவங்கவுங்க ரோல பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ரோல பண்ணோம். அந்த டோட்டல் ஃபோக்கஸ் வந்து இன்வர்ட்ஸ் போயிட்டாக்கா இந்த பொறாமை ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்க்கு வராது. சோ ஆமா அததான் நாம நினைச்சு பார்க்கணும். ஆமாங்க. ஆனா இது வந்து அந்த காலத்துல வந்து வாழ்க்கை வந்து 4 வகையா பிரித்திருக்காங்க இல்லைங்களா? அதாவது குழந்தை பருவம், அப்புறம் குருகுலம், அப்புறம் சம்சாரம், அதன் மனது சந்நியாசம். அப்ப அந்த குருகுலத்துல வந்து இந்த நெறிகள்லாம் ரொம்ப போதிப்பாங்க. அப்ப போதிக்கும் பொழுது அந்த அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி குருகுலத்தை கடந்து வாலிப நிலைக்கு வரும் பொழுது, சம்சாரம் வரும்போது அந்த போதனை வந்து அடிப்படை வந்து அவங்களை அப்படியே கொண்டு செல்லும். இதையும் இப்ப வரைக்கும் இந்த நம்ம ஜப்பான்ல பயன்படுத்திட்டு இருக்காங்கம்மா. அதாவது 9 வயசு வரைக்கும் மாரல் ஸ்டடி தாங்கம்மா. 3 வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 மாரல்ஸ். அதன் பிறகுதான் மெட்டீரியல் ஸ்டடிஸ், அதாவது சயின்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு. அப்ப அந்த அடிப்படை ஒழுக்கம், மற்றவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும், பொறாமை எப்படி தவிர்க்கணும், கோபத்தை எப்படி தவிர்க்கணும், அந்த சொல்லி தருவாங்களாம். அதுதான் ரொம்ப மிஸ்ஸிங் ஆகுதுங்கம்மா. அது இல்லாதனால நம்ம எங்கதான் போறோம்னு தெரியும். மனசு போற போக்கில் போறோம், புத்தி போற போக்குல போறோம். யாராவது கொஞ்சம் பேசினா கூட நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஏன்னா அந்த அடிப்படை இல்லை இல்லைங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த காலத்துல ஏதோ எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தாக்கா பசங்களுக்கு அப்பா அம்மா மேல ரெஸ்பெக்ட் இல்ல. அந்த பேசிக் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் லைஃப்ன்றதே இல்ல. அதனால வாட் யூ சேயிங் இஸ் சம்திங் தட் நம்ம எல்லாம் பெரிய பெரிய இந்த பாலிட்டிஷியன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கட்டடம் கட்டணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா பேசிக் ஃபவுண்டேஷன் இஸ் an education, especially in the lower level. அது மேல ஃபோக்கஸ் போடணும். எனக்கா பசங்களை நல்லா மின்னுக்கு எடுத்துட்டு வந்தாக்கா they'll become better future citizens of the country, of the world. ஒரு நல்ல ஒரு entire society will be built on a good foundation. But the same kind of responsibility அப்பா அம்மாங்களுக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம காலத்துல எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்லி அப்பா அம்மா எல்லாம் நமக்கு சொல்லி நம்மளுக்கு காந்தினா யாரு, அவர்கிட்ட எந்த நல்ல புத்தி கத்துக்கிறோம், மகாபாரதத்துல கர்ணன் புத்தி எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்மளுக்கு அப்பா அம்மாங்க சொல்லி கொடுத்தாங்க, தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல அது இல்லை. தட் இஸ் a major thing that is missing. எங்க பார்த்தாலும் பசங்க ஒரு போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. அந்த போன்லயா ஜனங்க என்னென்னமோ போடுறாங்க. இப்போ there are billions of creators in the world. அவங்க மேல உட்கார்ந்தது, கீழே உட்கார்ந்தது, உழுந்தது, எழுந்தது, இதையே பாக்குறாங்க. இதுல என்னதான் அவங்களுக்கு அறிவர போறது. சோ நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் moral science is so important at the lower level. எஸ். ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம நண்பரோட ஒன்னா கூடி வாழ்ந்தோம், பிள்ளைங்களோட வாழ்ந்தோம், உற்றார் உறவினரோட வாழ்ந்தோம். அவங்க பேசுறது பேசுறதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து அது சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிட்டோம்மா. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஐடில ஓடிக்கிட்டு இருந்தா, சொந்தமா அந்த கேஜெட்லயே வந்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் டிக்டாக்ல இருக்காங்க. அப்புறம் இவங்க போட்டா மத்தவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணா அவங்களுக்கு திடீர்னு ஏத்துக்க முடியல, ஏன்னா அந்த அனுபவம் இல்லாதனால திடீர்னு கொமிட் சூசைட் பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடுறாங்க. என்ன காரணம் நடக்குதுன்னு தெரிய மாட்டுது. அந்த காலகட்டம் அந்த மாதிரி. அதே சமயத்துல பெற்றோர்கள்மா இந்த பணத்துக்கும் புகழுக்கும் தான் ரொம்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீ நல்லா படி, நீ பெரிய பணக்காரன் ஆகு, மில்லியனர் ஆகு, யூஎஸ்க்கு போ, அமெரிக்கா லண்டனுக்கு போ,
அப்புறம் பெரிய பில்லியனர் ஆகுது. அந்த அந்த கோணத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் முக்கியத்துவம் உடைய, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆரம்பத்துல இருந்தே குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்களா பணத்தையும் குணத்தையும் பேலன்ஸ் பண்ண இது அந்த சூழ்நிலை வருங்கம்மா. பணம் முக்கியம், இந்த கலியுகத்துல பணம் ரொம்ப முக்கியம். ஆனா குணம் அதை விட முக்கியம் வாழ்க்கையில நடக்குது இல்லைங்களா? கரெக்ட். எனக்கு ஈவன் இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க பெரிய ஐடி டெக் ஜெயண்ட் சார் அப்ப என்ன சொன்னாங்க, இப்போ எனக்கு புரியுறது, இந்த எவ்வளோ நண்பர்கள் ஃபேமிலி எல்லாம் இருந்தாலும் எனக்கு உடல்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம வேற யாரும் ஏத்துக்க முடியாது. அதை நான் தான் அனுபவிக்கணும். இந்த பணத்தினால அது எனக்கு ஒண்ணுமே யூஸ் ஆகல. அப்போதான் அவங்க அந்த இந்த பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னுட்டு அவங்களுக்கு புரிஞ்சது. அவங்க அதை அதனாலதான் எல்லாருக்கும் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி பணத்து பின்னாடி போவாதீங்கன்னுட்டு. எவ்வளவு பேர் ஈவன் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா, ஈவன் பாலிவுட் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதனால? பிகாஸ் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாதனால. எனக்கு அவங்களுக்கு எதனால இன்பம், எதனால ரியல் சுகம் கிடைக்கிறது புரியல. நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அதாவது இந்த பேசிக் அடிப்படை, இந்த லோவர் லெவல்ல இந்த எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல ரொம்ப லெப்ஸ். அதை திருத்தணும். அப்பா திருத்துவாரு, ஆதி பரமகுருநாதர் முருகப்பெருமான் திருத்துவாரு, ஆதி பரமாத்மா நம்ம ஐயன் அகஸ்திய பெருமான் திருத்துவாரு. அந்த பேசிக் அடிப்படை ஒழுக்க நீர் இருந்துச்சுங்கன்னா வாழ்க்கையில எந்த யுகமா அந்த கேஜெட்லாம் வாழ்க்கை நடத்திடலாம். ஸோ அது கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க ஜீனியஸா இருந்தா கூட அடுத்து நான் எப்போ மில்லியனர் ஆவேன், அடுத்து நான் எப்போ அதே நோக்கத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய இந்த குணத்துக்கு இடமே கிடையாது. அப்பா சொல்றாங்க, எவர் மேல் பொறாமை என்பது நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். இது பொதுவாக யார் யார் மேல் இருக்கலாம் என்றும் பார்க்கலாம். அப்பா சொல்றாங்க, ஏன் பொறாமை வந்துச்சு, அந்த சோர்ஸ் ஆஃப் பொறாமை என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும். ஒவ்வொரு வார்த்தையும் முத்து மணி மாதிரி இருக்குமா அந்த நம்ம அகஸ்தியர் வழிபாட்டுலமா. எவர் மேல் பொறாமை என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அதற்கு பெற்றோர்களுக்கு ஞானம் வேண்டும். அப்பதான் அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஞானம் ஊட்ட முடியும். பெற்றோர்களுக்கே ஒண்ணு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அதன் தொட்டு இது பொதுவாக யார் யார் மேல் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். அப்ப அதுக்கு உதாரணமும் கொடுக்குறாங்க. தனக்கும் தன் கணவனுக்கும் அல்லது மனைவிக்கும், கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வாய்ப்பு உண்டு. இது அப்பா மெதுவா வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உலகத்துல ஒரு 80-90% இதுல தான் ஓடுதுங்கம்மா பொறாமை. இதுல மனைவி சமயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு ஒரு மேனேஜர் ரெக்கக்னிஷன் கிடைக்கும், கணவனால ஏற்றுக்க முடியாது, அந்த வேலையினால அவங்க லேட்டா வருவாங்க, பொறாமை வரும். நல்ல ஒரு வாகனத்தை பாய்ப்பாங்க, இவர் பாய்க்க முடியாது. அந்த மாதிரி சிறிய ஒரு இதுதாங்கம்மா. அந்த விட்டு கொடுத்து புரிந்து உணர் தன்மை இல்லாத காரணத்தினால் அந்த பொறாமை வளர்ந்து பொறாமை கோபமா வந்து யாராலும் இன்னைக்கு கல்யாணம் பண்றா நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிடுறாங்கம்மா. அதனாலதான் இதுல அப்பா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கீ கொடுத்திருக்காங்க. என்ன? எவர் மேல் பொறாமை என்பது ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்மளுக்கு ஜெலசின்னு வந்துட்டு இருந்தோம், நம்ம இம்மிடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ் எவர் மேல பொறாமை இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கெட் ரிட் ஆஃப் திஸ். அப்பா அது ஸ்டெப் ஒரு கீ கொடுத்திருக்காங்க அதுல. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது புரிஞ்சுக்கணும் நாம. ஆமா, இதுக்குதான் அந்த காலத்திலேயே கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி எல்லாம் சொல்லியிருக்காங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருது. அவங்களுக்கு வருது அவங்களுக்கு வரும், நமக்கு வருது நமக்கு வரும், நமக்கு வேண்டியது கடுமையா உழைப்போம் அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லாம சொல்லி இந்த இதெல்லாம் அந்த பொறாமையை தவிர்க்கக்கூடிய ஏராளமான அந்த குறள்கள் செய்யுள்கள் ஏராளம் சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த காலத்துல அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனா இனிமேல் வரும். இதில் அழகு, அந்தஸ்து, வேறொரு அவருக்கு கொடுக்கும் அபிமானத்தில், படிப்பில், பணியில் இப்படி இருக்கலாம். அதாவது நம்ம படிப்பு, அந்தஸ்து, போஸ்ட் இதெல்லாம் வச்சு அழகு வச்சு அது கூட அடிப்படையா இருக்கலாம் அந்த பொறாமை வரத்துக்கு அப்பா சொல்றாங்கம்மா. அது முற்றிலும் உண்மை. வீட்டு தலைவன் தலைவி இவர்களுக்கும் தன் குழந்தைமார்களுக்கும் சில சமயம் இப்படி வரும். இதற்கு உதாரணம், முதலாவதாக யார் சேர்கிறார்கள் என்று கூட என்றால் கூட பிறந்தவர்கள், இரண்டாவதாக உறவினர்கள். இப்படிப்பட்ட பொறாமைகள் தான் சமுதாயத்தில் நிறைய பரவி இருக்கிறது. அதாவது நம்ம பிறந்தவங்க இன்லாஸ் வீட்டுக்கு வரக்கூடாது, ஏன்னா இன்லாஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோம். அல்லது அம்மா வரக்கூடாது, மனைவிக்கு பிடிக்காது,
சோ இதுதான் அதிகமா இருக்கு அப்பா சொல்றாங்க உலகத்திலயுமா. பொறாமை வெளியே எங்கேயும் ஆறுதில்ல. இட் பிகின்ஸ் இன் தி ஃபேமிலி. ஆமா ஆமா. ஒரு 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 தவறான ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு இருக்க மாட்டேது. ஏன்னா அந்த காலத்துல நம்ம கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம். அப்படின்னும் போது எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். ஒரு விட்டு கொடுத்து சின்ன புள்ளியில இருந்து நம்ம வாழ்ந்து வரும் பொழுது நம்ம பெருசா வந்தா கூட அண்ணன் தம்பி கூட ரொம்ப க்ளோஸா இருப்போம். அவங்க சொன்னாலும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவங்களுக்கு உரிமை இருக்கே, அவங்க நமக்கு பெரியவங்களாச்சே அப்படின்னு. அல்லது ஒரு சிறிய தம்பி சொன்னா கூட தம்பி நல்லா படிச்சிருக்காரு சொல்றாரு நம்ம கேட்போம் அப்படின்னு அந்த இது இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லைங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தரே பாய்ச்சிக்கமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட வீட்டுக்கு போறாங்க, ரூம்ல மூடிடுறாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஒரு வார்த்தை. அப்புறம் அடுத்த கிளாஸ் எப்ப தெரியல. அந்த காலத்துல அப்பா ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நம்ம ஒரு பெரிய கட்டுரையே சொல்லுவோம், இல்லப்ப அடி விடுவோம். இல்லன்னா இப்ப அதெல்லாம் சாப்பாடு சாப்பிடுறப்ப போனை வச்சுட்டு உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருக்கிறது. ஆமா, அந்த நிலைமைங்கம்மா. ரொம்ப இதெல்லாம் தன்னையும் புரிஞ்சிக்காம சுற்றி உள்ளவங்களும் புரிஞ்சிக்காம ஒரு சூழ்நிலை உண்டாக்கிச்சு அந்த கேஜெட் எல்லாம். இப்ப தன் பக்கத்து வீட்டார் புதிய உடைகளை வாங்கினால், புதிய வாகனம் வாங்கினால், பெரிய வீடு கட்டினால், பெரிய இடத்தில் சம்பந்தம் கொண்டால் என்பதையெல்லாம் தமக்கு ஒப்பிட்டு பொறாமை அனாவசியமாக வளர்த்து அதில் எடை போட்டு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். பாருங்க, நம்ம வீட்டுல ஆரம்பிச்ச இந்த பொறாமை, அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு புதிய காடி வாங்கிட்டாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்கு ஒரு சாட் அடிச்சுட்டாங்க வீட்டுல, அல்லது பக்கத்து வீட்டை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிட்டாங்க, அல்லது அவங்களுக்கு பெரிய ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. எல்லா இதுலயும் பொறாமை வரும். நம்மளோட பிறவியே அவங்களெல்லாம் வாழ்த்தணும். நல்லா இருக்கட்டும் குருநாதா, நல்லா இருக்கட்டும் தெய்வமே, அவர்கள் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி அதை விட்டுட்டு அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுறதா ரொம்ப இதா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, ஒருத்தர் மேல எவர் மேல பொறாமை, இப்போ வந்து ஒப்பிட்டு பொறாமை. சோ 2 திங்ஸ் வந்துருச்சு. யார் மேல, அப்புறமா கம்பேரிசன். இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால பொறாமை ஏற்படுகிறது அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்கம்மா, ரொம்ப அழகா தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. யார் எப்படி போனால் எனக்கு என்ன, பிறர் நன்றாக வாழ்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், அல்லது தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று அறிந்து மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ட்குள்ள ஒரு அடிப்படையான ஒரு தேவைங்கம்மா. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்துடுவாங்க. பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கு, அவங்க நல்லா இருக்கட்டும் குருநாதா. அவங்களை வாழ்த்தும் பொழுது நாமளும் வாழ்வோம். ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும் சொல்லுவாங்க இல்லைங்களாம்மா. அந்த மாதிரி இந்த மாதிரி மற்றவங்களை வாழ்த்தும் பொழுது, வாழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது இறைவன் தானாகவே நமக்கு கொடுப்பாருங்களாம். ஆனா அந்த நிலைமை, அந்த மனநிலையெல்லாம் அந்த காலத்துல குருகுலத்துல வளர்க்கப்பட்டது. இப்போ அந்த அடிப்படை இல்லாம போயிருச்சுங்கம்மா. இதுல சொல்றாங்க மனநிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்காக இது சொல்றாங்கன்னா, அப்பப்போ வழிபாடுல சொல்றாங்க, உங்க மனநிலை கிளீனா இல்லைன்னா குருவும் கடவுளும் வந்து அங்க அமர்த்த முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்பா என் குரு கடவுளும் என்கிட்ட வந்து இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தாக்கா எல்லாமே விட்டு போயிடும். ஐயோ, இது பொறாமை எதுக்கு? அதுக்குன்னா பெரிய குருவோட அருள் இருக்குமே, அதை நினைச்சு பார்க்கலாம். ஆமாங்கம்மா, ஒரு அடியன் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாங்கம்மா. அதாவது 2016-17 வந்து ஐ அபவுட் டு லாஸ்ட் அ ஜாப். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். அப்போ திடீர்னு நம்மள இடத்துக்கு வேற இடத்துக்கு போடும்போது நம்ம நல்ல நேர்மையா வேலை செஞ்சோமே, ஒரு 7 வருஷம் கம்பெனி உழைச்சு நல்ல ஒரு நிலையில கொண்டு வரும்போது மற்றவங்க இடத்துல போடுறாங்கன்னு வேதனை தாங்க முடியல. அப்போ இருந்தாலும் நான் தியானத்தை விட மாட்டேம்மா, எப்போதும் அதை விடவே மாட்டேன், உயிர் மூச்சு மாதிரி. அப்ப 4 மணிக்கு எதிர்த்து தியானம் பண்ணும்போது அப்பா வந்து சொன்னார் விஷயத்த, கவலைப்படாத மனே, நாங்க இருக்கிறோம், நீ கவலைப்பட்டினா எங்களோட சக்தி எல்லாம் உங்களுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி நான் படுத்தும் போது ஒரு 2 மணிக்குங்கம்மா ஒரு நல்ல கனவு. அது அப்பா வந்து என்ன ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. நான் காலையில உனக்கு மெசேஜ் சொன்னேன், உனக்கு புரியல, நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ மாதிரி ஓடுதுங்கம்மா. போட்டுட்டு ஒரு கோயில்ல போய் கூட்டிட்டு அந்த கோயில்ல காட்டுறாரு. பாருங்க, இந்த கோயில்ல வந்து ஒரு 100-150 பேர் இருக்காங்க. இதுல வந்து அத்தனை ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த அம்பாலோட பிளெஸிங் கிடைக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை காட்டுறாருங்கம்மா. சில பேர் கவலையா இருக்காங்க, சில பேர் பொறாமை இருக்கிறாங்க, சில பேர் கோபத்துல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க எல்லாம் இந்த போட்டி, அந்த பொறாமை, இந்த எல்லா குப்பையும் வச்சுட்டு கோயிலுக்கு வரும்போது தெய்வம் எப்படி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்?
அந்த 2-3 பேர் முன்னுக்கு நிக்கிறாங்க பாருங்க, பின்னால இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெய்வ அருள் கிடைக்குது. நானும் பாக்குறேன் அம்பாளோட சக்தி அவங்களுக்கு போய் சேருது. அவங்க நல்லா இருக்கும் போதே எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல மனதோட இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் அந்த எனர்ஜி காட்டுறாரு அப்பா. ஏன்னா நான் பார்த்தேன் கண்ணால. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எந்த காலத்திலும் கவலைப்படாதே மகனே, பொறாமையெல்லாம் வேண்டாம், குப்பையெல்லாம் எடுத்து போட்டுரு, எப்பொழுதும் உன்னை காக்கும் குலதெய்வம் வந்து உள்ளுக்கு நிற்பாங்க, எல்லா தெய்வ சக்திகளும் நம்மளை சுத்தி இருக்கு, எல்லாம் வந்து வெளியே இருக்கிறது உள்ளுக்கு இருக்கும் கண்ணு அப்படின்னு அந்த 2016-17 அப்பா காட்டிட்டு போனாருங்கம்மா. இந்த சயின்ஸ் எப்படி அந்த பிளஸிங்னு. பியூட்டிஃபுல். இதுக்குன்னா எந்த எக்ஸாம்பிள் வேணும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்க்கு? ஏன்னா உங்களுக்கு உங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்பா அகத்தியர் எவ்வளவு கிளியரா காட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு நீங்க பில்கிரிமேஜஸ் போலாம், எவ்வளவு டெம்பிள்ஸுக்கு போலாம், ஆனாக்கா உங்க மனசுக்கு சுத்தம் இல்லைனாக்கா கடவுளை எப்படி உங்களுக்கு கிரேஸ் கொடுக்க போறாங்க? ஒரு கப்பு ஃபுல்லா இருக்கும், அதுல தண்ணி ஊத்த முடியாது. ஏன்னா அந்த கப்புள்ள ஃபுல்லா இந்த பொறாமை, கோபம் இதெல்லாம் இருந்தாக்க எங்க தண்ணி கிரேஸ் வந்தாலும் வெளியே போயிடுமே. அதனால அதை எம்டி பண்ணிட்டு நல்லதை வச்சுட்டு இருந்தாக்கா அந்த ஃபவுண்டேஷன் உள்ள அப்பா அம்மா அந்த கிரேஸ் வந்தே வரும். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இப்ப எனக்கு அமெரிக்கா வந்தப்போ ஒண்ணுமே இல்ல, பணம் இல்ல, ஜனங்க தெரியாது, ஒரு 14 பொண்ணு வயசு பொண்ணு. அப்போ எல்லாம் என்னன்னா வேணுமோ அந்த அந்த டைமுக்கு வந்து கிடைச்சிச்சு. அது ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ அது எப்படி தினம் சிரிச்சுட்டே இருக்க? அது அப்பாவோட அருள். அந்த டோட்டல் சரண்டர், அந்த டோட்டல் ஃபெய்த் இருந்தாக்கா அப்பா he'll take care of us. There is no doubt about it. ஆமாங்க. அதான் அப்பா சொன்னாங்க, கர்மவினை கடந்துதான் ஆகணும், நீங்க செய்து நீங்க தான் அனுபவிக்கணும், ஆனா அதை நாங்க நிவர்த்தி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உள்ளுக்கு குப்பையெல்லாம் போடாத மகனே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த எனர்ஜி காட்டிட்டு போனாங்கம்மா, எப்படி அந்த எனர்ஜி வேலை செய்யுதுன்னு. ஸோ அதனால ஒவ்வொரு முறை நான் கோயிலுக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்ப்பேன், ஒவ்வொரு ஆளா இப்படி எல்லாம் அறியாமையில இருக்காங்களே, சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, ஆதித்தாய் அம்பாளோட சக்தி பெறுவதற்கு அந்த அனுக்கிரகம் பெறுவதற்கு இவங்க சுத்தமா இருக்கணுமே, ஆனா குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு பரிதாபமா இருக்கும். சரி, குருநாதர் அவங்களையும் காப்பாங்க அப்படின்னு. பொறாமை சில சமயம் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அனாவசியமாக பிறர் பேர் பொறாமைப்படுவதும் உண்டு. அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரான்னு வச்சுக்கலாமா, அவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருப்போம், அதுலயே ஒரு பொறாமை வரும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பூச்சிட்டி வந்திருக்கு ஓவர்சீஸ் போறதுக்கு, என் பையன் ஓவர்சீஸ் போறான், பெரிய ஒரு இதுல அங்க போனா மில்லியனர், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு சம்பந்தமே இருக்காது, நம்ம பிள்ளைக்கும் அது கிடைக்கலையே, அங்க ஆரம்பிக்கும் அந்த பொறாமம். அது இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா யாராலும் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லைங்களா, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த மனம் சுத்தம் இல்லாத காரணத்தினால், பக்குவம் இல்லாத காரணத்தினால் அது பொறாமையாக மாறும். இந்த பொறாமை நம்மளையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. எந்த அளவுக்கு பொறாமை இருந்தது, மனிதனுக்கு பிறந்ததில் இருந்தே பொறாமைப்படும் குணம் இருந்து வருகிறது. அது சில சமயத்துல இயற்கைதாங்க. அந்த குழந்தை பிறந்து வளரும் பொழுது கூட நம்ம பார்க்கலாம், சில குழந்தைங்க வளருவாங்க, திடீர்னு அந்த பொசஷன் ஒரு வரும், அது என்னோட பொருள் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு. பெரும்பாலும் குழந்தைங்க தெய்வம் சொல்லுவாங்க இருந்தா கூட அது இயற்கையாவே இருக்கும் போல தெரியுதுங்கம்மா. The instinct of survival. ஆமா. அதில் பெண்களுக்கு பொறாமை குணம் ஆண்களை விட அதிகம். சிறிதளவு பொறாமை மறுகணமே மறந்து விட்டால் அதை மன்னித்து விடலாம். அது அந்த நேச்சுரலா பெண்களுக்கு இருக்குங்கம்மா. ஏன்னா அந்த பொசஷன், நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம பிள்ளைங்க, ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மிக அதிகம் இல்லைங்களா. எதுக்குன்னா women are more emotional feelings. ஆமாங்கம்மா. அது நிறைய இருக்கிறதுனால it's easier to get jealousy. அதனாலதான் நாம எல்லாரும் we have to begin to understand எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், especially spiritual aspirants. What is the purpose of life? அகஸ்தியர் வழிபாட்டுல கொடுத்திருக்க மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப், எதுக்காக சஃபரிங், எதுக்காக கர்மம், இதெல்லாம் புரிஞ்சுக்கினாக்கா பொறாமை, கோபம் எல்லாம் தானாவே விட்டுவிடும். பொறாமையை பெருகவிட்டு அதை அடக்க முடியாமல் போனால் அது வெடித்து வெகு கேவலமான நிலைக்கு கொண்டு வரும். அப்ப அழகான வார்த்தை பாய்ச்சிருக்காங்க, வெகு கேவலமான பகுதி. பொறாமையை வெளிப்படுத்தாமல் இருந்தால்
அதை அடக்கி அடக்கி புத்தியை பாழ்படுத்திவிடும். அந்த கேவலமான நிலை என்பதுன்னா இந்த பொறாமை கோபத்துக்கு வழிவகுக்கும், கோபம் கொலைக்கு வழிவகுக்கும், திருட்டுக்கு வழிவகுக்கும், கெட்ட செயல்களுக்கு வழிவகுக்கும். அவன் பெரிய ட்ரக் அடிக்க கூட ஆகுவான். அது அது எத்தனையும் ஒரே வார்த்தையில் அப்பா முடிச்சிருக்காங்க, கேவலமான நிலைக்கு கொண்டு போகும். பொறாமை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அதை அடக்கி அடக்கி புத்தியை பாழ்படுத்தி விடும். சில பேர் பெரும்பாலும் பேசக்கூட மாட்டாங்க ஒய்ஃபு கிட்ட, ஆனா மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு பெரிய விபரீதமா முடியும். பிள்ளைங்க மேல கோபத்தை கூட பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, திடீர்னு அடிக்கிறதும் உதைக்கிறதும் அது இந்த மாதிரி விபரீதங்கள் ஏராளமா நடக்கும். அது அது கொஞ்சம் மன சுத்தமா வச்சுக்கிட்டு ஏதாச்சும் சின்ன சின்னதா பேசி தீர்க்கலாம். பேசும்பொழுது அது 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 குறையும் இல்லைங்களாமா? அது நானே பர்சனலா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். யாரோ ஒருத்தர் மேல ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்தாக்கா, அது நம்ம அந்த பர்சன் கிட்ட நம்ம பேசாத இருந்தாலும் அது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். பட் த மொமெண்ட் நீங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசிட்டாக்கா, 2 பேரும் கொஞ்சம் காமா பேசிட்டாக்கா எல்லாமே போயிடுது. ஆமா, அந்த பேசுறதுதான் அந்த 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 ஓப்பன்னஸ் தான் பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது. நம்ம பேசினா நம்ம ரொம்ப தர குறைஞ்சிருமோ, நான் கணவனாச்சே மனைவிட்டு பேசக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி மனைவி நினைப்பாங்க, நான் பேசுறேன் நான் தோத்துருவணும் அப்படி. இந்த மாதிரி போட்டியில ஓடிக்கிட்டு இருக்கேன். அது அது குறிப்பா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ட்க்கு அது இருக்கவே கூடாது. எல்லாம் குருநாதர், எல்லாம் இறைவன், அவர் பாத்துக்குவாரு. நம்ம கண்ணுல பட்டது அல்லது மனசுல பட்டது பேசுவோம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சூய எண்ணத்தோட பேசினா நமக்கு நடக்கிற பலன் சூயமா நடக்கும். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்ல கூட அது இருக்குது. இப்ப நீங்க பார்த்தாக்கா நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலை செய்யறோம். ஆனா நம்ம வேலையை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, நீங்க எதுக்காக இதை பண்றீங்க, நீங்க பண்றது தப்புன்றது இட்ஸ் நாட் நெசசரி. ஏன்னா நம்ம இதுல வழியில நம்மளுக்கு கொடுத்த வேலை நம்ம பண்ணிட்டே போறோம். இப்போ யூடியூப் வீடியோஸ் கூட எவ்வளவு பாக்குறோம். இப்ப யாரோ ஒருத்தர் குரு வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு 10 பேர் நல்லா இருக்குன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு ஓ இது சரியில்லைன்னுட்டு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த குரு சொன்னது பிடிக்கலையா, அதை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சேனல்ல. ஆமா, அந்த அந்த ஒரு பெரிய மனம் வேண்டுமா, அந்த மற்றவங்களை குற்றம் சொல்றக்கூடிய அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. முடிஞ்சா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும், உபத்திரமாவும் இருக்கக்கூடாது. குறிப்பா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ட்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இதுமா. சில சமயம் பைத்தியம் ஆக்கி விடுகின்றது. அதாவது இந்த பொறாமை உள்ளுக்கு அடக்குனால சில சமயம் பைத்தியம் ஆக்கி விடுகிறது. பொறாமையை முடிவு கட்ட மூளையை உபயோகித்து அவருக்கு நஷ்டப்படுத்தும் சூழ்ச்சிகளை தேடி மனது கெட்டு போகின்றது. ஏதாவது இந்த பொறாமை ஆகப்பட்டதுமா உள்ளுக்கு அடக்கி பைத்தியம் மட்டும் இல்ல, மூளை உபயோகிக்காமல் சூழ்ச்சியாக மாறுகிறது என்று சொல்றாங்கம்மா. அல்லது அவரை விட மேல் போக வேண்டும் என்பதற்காக மோசம் செய்வதும் திருடுவதும் தர்மத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை புரிவதற்கும் மனம் தூண்டி வருகிறது. இது ரொம்ப முக்கியமானது உலகத்திலேயுமா. அதாவது பொறாமை, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு காடி வாங்கிட்டான், ஒரு போன் வாங்கிட்டான், நல்ல வீடு இருக்கு, நல்ல வசதியா இருக்காங்க, நம்ம என்ன பண்றது, நமக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, ஓகே பக்கத்து வீட்டுல திருடுவோம், கேங்ஸ்டர் கூட சேருவோம், அல்லது நம்ம போய் ட்ராக் நம்ம கொஞ்சம் விற்போம், அவன் பெரிய பெரிய லெவல்ல வாழ்வோம். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் திருட்டு தர்மத்திற்கு அப்பாற்பட்ட செயல்கள்லாம் இயற்கையாக வரும். இதுக்கெல்லாம் மூல காரணம் பொறாமை. சோ ட்ரூ. அதான் நம்ம எல்லாம் ஜெலசியா வரும் ஒரு யூனிட்டா பாக்குறோம். அப்பா இதுல ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்கன்னா, jealousy is the root cause for a lot of other things. If அதை எதெல்லாம் பார்த்தாக்கா பைத்தியமாகி விடலாம், திருடனாகி விடலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. தர்மத்துக்கு அப்பாற்பட்ட செயல்களை பண்ணலாம் அப்படியெல்லாம் தோணுனாக்கா பொறாமை இஸ் த ரூட் காஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கினாக்கா நம்ம வில் ஸ்டார்ட் கரெக்டிங் ourselves. எனக்கு ஈவன் ஒரு ஆஃபீஸ் செட்டிங்ல இன்னொருத்தர் யாரோ நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்போ இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, ஓ we have to stop this. அதனால எதுனா அவங்களுக்கு நல்லதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்னா அதை சொல்லி கொடுக்காத வச்சுக்கிறது. This kind of things happen. நந்தினி சிஸ்டர் என்னமோ சொல்ல வரீங்க, go ahead and talk. சொல்லுங்கம்மா சிஸ்டர் நந்தினி. ஓகே, சோ இதுல வந்து ரொம்ப கிளியரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்பா, பொறாமை வந்தாலும் இம்மிடியேட்டா அது
புரிஞ்சுக்கிட்டு யார் மேல கோவப்படுறோம், எதுக்காக கோவப்படுறோம், அந்த இம்மிடியட்டா நம்ம அந்த அவேர் ஆயிட்டு அதை விட்டுட்டாக்கா இட்ஸ் ஓகே, மன்னித்து விடலாம் ஆமா போட்டிருக்காங்க. ஆனா அதை ஆமாங்கம்மா நம்ம எப்போ வளர்த்துட்டே போறோம், அப்போ இட் கேன் லீட் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈச் பர்சன். It's ஆமா பொறாமை is not just something that affects others, it affects you. It kills you in different ways. ஆமா அதுதான் ஆமாங்கம்மா அப்பா ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆரோ, அது நம்மளுக்கு நாமளே அடிச்சுக்கிற மாதிரி. அது ஆமா அந்த ஆரோ என்ன பலம் எல்லாம் போடுறோம் நம்ம, அந்த கெட்ட செயல் இதெல்லாம் பலத்தை கொடுத்துட்டு, அந்த பொறாமைக்கு பலத்தை கொடுத்து ஆரோ வச்சு நாமளே நம்மள குத்திக்கிறோம். அதுதான் தப்பு, ஆமா தவறு. அதுதான் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான் காரணம் நினைக்கிறேன். the whole concept of social structure has changed compared to முந்தைய விட. அப்ப அந்த அடிப்படை இது இல்லாம போயிடுச்சு. ஆனா குறிப்பா இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்க்கு நிச்சயமா தெரியணுமா, இது 3000 வருடத்துக்கு முன்பு கணியன் பூங்குன்றனா சொல்லியிருந்தாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற செய்ய வாராருன்னு. மத்தவனால நமக்கு நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. அத்தனை நம்ம அனுபவிக்கிறத நம்ம கர்ம வினைத்த உட்பட்டே நடக்கும். மத்தவங்க கெட்டதா பேசுறாங்களா அப்படின்னு அந்த அடிப்படை உண்மை புரிஞ்சுக்கிட்டாமா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்க்கு யாரை பத்தி நம்ம பேச மாட்டோம், கோபப்பட மாட்டோம், அவள் பேச்சு பேச மாட்டோம், போக விட்டு புறம் சொல்ல மாட்டோம். நமக்கு சமயத்துல வரும், ஓ இப்படி நல்லா இருக்காரு அப்படின்னு. ஆனா திடீர்னு அடுத்த நினைப்பு அப்பா கொடுத்துருவாங்க, உன் கர்ம வினை நீ பாத்துக்க, நீ அங்க போகாத, உன்னோட வேலையை மட்டும் செய்துட்டு போனு. அந்த நிலைமையுமா உடனே மாறி வாழ்த்து தோன்றும், நல்லா இருக்கணும் நண்பர், ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. Total focus as a spiritual aspirant should be within yourself. ஆமா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் டோட்டலி இந்த இதுல நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் இன்னைக்குனாக்கா, ஜெலசின்றது வந்துட்டாங்க இம்மிடியட்டா யார் மேல வருது, எதுக்காக வருது, அது புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டா அதை எடுத்து போட்டுருவோம். பிகாஸ் அந்த பெரிய சோட எடுத்து நீங்களே குத்திக்காதீங்க, எடுத்து தூக்கி போட்டுட்டு, அப்பா நாம வந்திருக்கிறது எதுக்காக, நான் என்ன பண்ணும், டோட்டல் செல்ஃப் அவேர்னஸ் முன்னுக்கு போகணும். அவ்வளவுதான். that's all that is necessary for a spiritual aspirant. ஆமா நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம கான்சியஸா செய்யும் பொழுதுமா நம்ம பெர்ஃபெக்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 50-60%, 60-70% நம்ம நல்லா நிறைய கடைபிடிச்சோமா, மத்தெல்லாம் அப்பா நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாருங்கம்மா. நம்ம கட்டாயமா நம்மள நல்ல வாழ்க்கை கொடுத்து பெரிய லெவல்ல கூட்டிட்டு போயிருவாரு அப்பா. கரெக்ட். ஈவன் இஃப் ஏதோ ஒருத்தர் மேல கோவம் வந்துச்சோ இல்ல பொறாமை வந்ததோ, இம்மிடியட்டா அதை யூ கேன் ஸ்டாப் இட் ரைட் தேர் அண்ட் தென். யூ ஹேவ் த பவர் டு டூ இட். பட் அதுக்காக என்ன பண்ணோம், இன்ட்ரோஸ்பெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ட்ஸ். நம்ம அதெல்லாம் நினைச்சீங்கன்னாக்கா வில் பில்ட் a good foundation for spiritual life. ஏன்னா இதெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் இல்லைனாக்கா no, you cannot go forward. டெக்னிக்ஸ் யூஸ் மின்னுக்கு போலாம், பட் கீழே விழுந்துருவீங்க எப்படா ஒரு நாள். So it's very important for all spiritual aspirants to be constantly aware. So you know அந்த உணர்வு, அந்த awareness தான் முக்கியமா. Correct. So almost done. சொல்லுங்க, finish பண்ணுங்க. கரெக்ட்டா முடிச்சிட்டு வந்த இது அடுத்து கோபம். ஆனா அமேசிங் அம்மா, நம்ம என்ன வார்த்தை பாய்க்குது எனக்கும் தெரியல அகஸ்தியர் வழிபாட விவரிக்கிறதுக்கு. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, எவ்வளவு ஸ்ட்ரக்சரா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாதாரண வார்த்தைக்கு அப்பா டீட்டெயிலா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான வார்த்தை. அது விரிவுபடுத்தி பேசினா இன்னும் 2 புத்தகம் எழுதலாம் போல தெரியுதுங்கம்மா, அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. ஒரு டாபிக் மேல புஸ்தகம், ஒரு சென்டென்ஸ் மேல புஸ்தகங்கள் எழுதலாம். அது இப்ப ஜனங்களுக்கு புரியாது. நம்மெல்லாம் எப்போ போயிடுவோமோ அப்போதான் அவங்களுக்கு வழிபாடோட அருமையே தெரியும். ஏன்னா அது அகத்தியரே கொடுத்திருக்கிறதுன்னு இன்னும் எவ்வளவு ஜனங்களுக்கு தெரியல. பட் அந்த காலமும் வரும். சோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணலாம்.